தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துக்கிட்டு ரேட்டை தீர்மானிக்காமல் டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். டாக்ஸியுடைய குவாலிட்டியை பொறுத்தும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளேயே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. டிரைவர்ஸும் உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் தட்ஸ் ஆல் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்கள்லையும் இருக்குது. லோக்கலில் மட்டும் இல்லாமல் ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போகிறவங்க ஆட்டோ, கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விட்டுடுங்க சார். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற எல்ஐகே படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய கதை எதிர்காலத்தில், அதாவது 2040 நடக்கிற மாதிரியான ஒரு கதையை கற்பனையாக பண்ணியிருக்காங்க. இந்த 2040 இப்போ இருக்கிற விஞ்ஞானம் மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வளர்ச்சி அடைஞ்சு விதவிதமான கேஜெட்ஸு, விதவிதமான ஆப்பெல்லாம் வந்திருக்குது. இந்த காலகட்டத்திலையும் கூட ஹீரோவுடைய அப்பா அவருடைய பையனை எந்த ஒரு கேஜெட்ஸையும் பயன்படுத்தாமல், ஒரு செல்ஃபோன் கூட பயன்படுத்தாமல் வளர்த்துருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, ஹீரோயினுடைய அம்மா நேரம் பார்த்தாலும் ரீல்ஸ் போடுறது, அதை வச்சே பொழப்பு நடத்துறது, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த ஹீரோயினுக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. இதுக்கிடையில் அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் லவ் பண்ணுன்னா கூட அதுக்கு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் மூலமாக தான் லவ் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு பெரிய தொழிலாக செஞ்சுக்கிட்டு ஒரு தொழிலதிபர் அதை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் ஹீரோயினை சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. இப்போ ஹீரோயின் அவர் லவ் பண்ணணுன்னா அவர் ஒரு ஃபோன் வாங்கி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் தான் அந்த பொண்ணையே அவர் லவ் பண்ண முடியும். இப்போது ஹீரோவும் ஒரு ஃபோனை வாங்குறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதையாக பார்த்தா இது ஒரு வித்தியாசமான கதை தான். ஆனால் இவங்க எடுத்துக்கிட்ட கதையை இவங்களே நம்பவும் இல்லை, அதை எடுத்த கதைக்கான முடிவை தேடி இவங்க போகவும் இல்லை. ஏன்னா இந்த கதைப்படி ஹீரோவுடைய அப்பா ஆர்கானிக்காக பையனை வளர்க்குறாரு, அப்டேட்டில் வளர்க்குறேன் அப்படிங்கிற ஒரு அம்மா. இது ரெண்டில் எது சரி அப்படின்னு தான் இந்த கதையை கொண்டு போயிருக்கணும். ஆனால் இந்த கதையை ஒரு ஹீரோ வில்லன் கதை மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க. அதுதான் இந்த படத்துக்கு பெரிய பிரச்சனையாக போச்சு. அதையாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தாங்களா அப்படின்னா, திரைக்கதையிலெல்லாம் எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லை, எந்த ஒரு டர்ன் ட்விஸ்ட் எதுவுமே இல்லை. இப்படி ஆரம்பிக்கிற கதை இங்கே தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஹீரோ முறையாக போயிட்டு வில்லனை சந்திக்கும்போது இந்த இடத்துல ஹீரோ சவால் விட்டு வருவார் பாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா இடவேளையில் 2 பேருக்கும் எப்படியும் பிரேக்கப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியாக அவங்க சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் இப்படி தானே இருக்க முடியும், இந்த கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கதையாக போச்சு. அதுக்குள்ளே எந்த ஒரு சுவாரஸ்யமும் பண்ணாமல் போயிட்டாங்க. அதில் நிறைய காமெடின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. எந்த காமெடியுமே ஒர்க் ஆகவே இல்லை. எந்த ஒரு எமோஷனும் கனெக்டே ஆகலை. படத்தில் யார் மேலேயுமே நமக்கு ஒரு பிடிப்பு வரல. கதை நமக்கு சம்மந்தம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. படத்தில் ஒரு ரீஹாபிலேஷன் சென்டர், அதாவது மறுவாழ்வு மையம் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அதில் எல்லோரும் வாலண்டியராக போய் சேர்றாங்களா, அல்லது ஏதாவது பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு வந்து அங்கே சேர்றாங்களா, அங்கே என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான டீட்டெயிலுக்குள்ளெல்லாம் போகவே இல்லை. எல்லாமே வெறும் மேம்போக்காகவே சொல்லியிருக்காங்க. அதே போல் கதை ஒரு 2040 நடக்கிற கதை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க எடுத்து மெனக்கெட்டுக்கிட்டது என்னென்னா, 2040 இந்த கட்டடம்லாம் இப்படி இருக்கும், இந்த ட்ரெயின் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் பேக்ரவுண்டில் சிஜியில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான் இவங்க மெனக்கெட்டுருக்காங்களே தவிர மற்றபடி எல்லாமே ஆஸ் யூசுவலாக தான் இருக்குது. இப்படி எல்லா விஷயங்களையும் மேம்போக்காகவே சொன்னதுனால படத்தை ஒன்றி பார்க்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படா படம் முடியுன்ற மாதிரி ஆயிடுது. இவ்வளோ காட்டு முக்கியம் இந்த படம் இருந்தாலும் ஓரளவுக்கு உட்காந்து பார்க்க முடிஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரவிவர்மனுடைய கேமரா ஒர்க்கு சொல்லலாம். அப்புறம் கூடவே வரக்கூடிய இந்த சிஜி ஷாட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு உறுத்தல் இல்லாமல் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படம் இப்படி தான் காட்டு மொக்கையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு அதிர்ச்சியுமே கிடையாது. ஏன்னா இந்த படம் போன படம் டியூடுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டிய படம். ஆனால் இந்த படத்தை எடுத்துகிட்டு இவங்க போட்டு பார்த்துருப்பாங்க இல்லையா, என்ன லட்சத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த படத்தை பெருசாக சேதாரம் இல்லாமல் கொண்டு போனோம்னா, அப்படியே பொத்தி கொண்டு போயிட்டு நல்லா சேஃபான ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணோம்னா சேதாரம் கம்மியாக இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஏப்ரல் மாதம் ஸ்கூல் லீவெல்லாம் விட்டதுக்கப்புறம் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுவோம். இந்த டேட்டில் ஒரிஜினல் விஜய் படமும் கிடையாது, ஒரு டூப்ளிகேட் விஜய் படம் தான் வருது TN26ன்ட்டு. அதை ஊமக்குத்தா குத்தி ஓரம் தள்ளிட்டு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணால் ஒரிஜினல் விஜய் படத்தையே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல். ஜனநாயகம் படம் லீக் ஆனது ஒரு வருத்தமான விஷயமா இருந்தாலும், இப்போ விக்னேஷ் சிவனுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்? ஏண்டா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால் போடா போடின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணேன், அன்னைக்கு துப்பாக்கின்னு ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டு அந்த படத்தை காலி பண்ணீங்க. இன்றைக்கி கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணால் இன்றைக்கும் கொண்டு வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்களாடா, என் கூட சரசம் பண்ணுறதுக்குன்னு உங்கள் அப்பா அதை உங்களை பெற்று விட்டுருக்காங்கடா அப்படின்லாம் இருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை 2040 நடக்கிற மாதிரி ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி மலையாளத்தில் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன்னு ஒரு படம் இருக்கும், அது வந்து கரண்ட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான். அதில் வந்து ஒரு வயசான பெரியவருக்கும் ஒரு ரோபோவுக்கும் உண்டான உறவை தான் காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு ஹியூமன் எமோஷன் நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் முழுக்கவே வெறும் டெக்னாலஜி பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர ஹியூமன் எமோஷன் ஒன்றுமே இல்லை இந்த படத்தில். அதுவாக அது நமக்கு சம்மந்தம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கதைப்படியே ஹீரோவுடைய அப்பா பையனை வந்து ஆர்கானிக்காக வளர்த்துருப்பார், ஹீரோயினுடைய அம்மா வந்து அவங்கள அப்டேட்டில் வளர்க்குறேன்னு வளர்த்துருப்பாங்க. இது ரெண்டில் எது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருந்தால் தான் இந்த கதைக்கான கிளைமேக்ஸாக அது இருந்திருக்கும். ஆனால் இவங்க ஹீரோ வில்லன் 2 பேரில் யார் பெரிய ஆள் அப்படின்னு சண்டை போட்டு ஜெயிக்கிற படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதனாலேயே இந்த படம் நமக்கு கனெக்ஷன் இல்லாமல் ஓடி முடிஞ்சால் போதும்டா சாமின்ற படமாக முடிஞ்சு போச்சு. ரூட்டு ரேட்டு இனி நீங்களே போடுங்க, எந்த தடையும் கிடையாது. தட்ஸ் ஆல் ட்ரிப்போடைய டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என்னை விட்டுடுங்க சார்.